கொண்டு வந்தாய்? கடவுள் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆன்மீக செல்வங்களை நான் கொண்டு வந்தேனா என்பதுதான். என் கைகள் வெறுமையாக இருப்பதையும் நான் எதுவும் கொண்டு வரவில்லை என்பதையும் கண்டு என்னிடம் கேட்டார். உனக்கு சொந்தமாக அடுக்குமாடி வீடும் அலுவலகமும் இருந்தது என்று நீ சொல்வதில் என்ன பயன்? நீ புகழ்பெற்ற மருத்துவராய் இருந்ததில் என்ன பயன்? நீ உடலை அவ்வளவு பேணினாயே, அதற்காக அவ்வளவு பணத்தை செலவழித்தாயே, அதனால் உனக்கு என்ன நன்மை கிடைத்தது? அதில் ஒரு தூசியையாவது உன்னால் கொண்டு வர முடிந்ததா? நீ அழகுபடுத்தி ஆராதித்தாயே, உனது உடல் அதையாவது அப்படியே உன்னால் கொண்டு வர முடிந்ததா? நீ வைத்திருந்ததெல்லாம் உனக்கு கொடையாக கொடுக்கப்பட்டதல்லவா? அந்த அளவிற்கு உன்னிடமிருந்தும் எதிர்பார்க்கப்படும் அல்லவா? என் வாழ்வை எந்த அளவுக்கு வீணாக்கி விட்டேன் என்பதை அப்போது உணர்ந்து கொண்டிருந்தேன். உலகம் முழுவதும் பட்டினியால் இறந்து கொண்டிருந்த மக்களை நம் ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஆடை அலங்காரங்களை வாங்குவேன், ஆனால் அதை அணிந்து கொள்ள மாட்டேன். அது அப்படியே கிடக்கும். அது மட்டுமல்ல, உடற்பயிற்சி கூடத்திற்கும் நகைகளுக்கும் நட்சத்திர விடுதிகளுக்கும் பெருந்தீனி தின்பதற்கும் நான் செலவழித்த பணத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். உன் சகோதர சகோதரிகளின் வலிகளை பற்றி உணர்வில்லாதவளாகவும் கல்லான இதயம் கொண்டவளாகவும் இருக்கிறாயே. கத்தோலிக்க திரு அவையில் திருமணம் முடித்த பின்னால் விபச்சாரம் செய்வது வேதனையானது. குறிப்பாக கடவுள் ஒன்றை எனக்கு காட்டினார். ஒரு குழந்தைக்கு 3 அப்பாக்கள் இருப்பது கடவுளுக்கு மிக வேதனையான ஒன்று. ஏனெனில் ஒரு தாய்க்கு முதல் திருமணத்தில் 2 குழந்தைகள், 2வது திருமணத்தில் 2 குழந்தைகள் மற்றும் 3வது திருமணத்தில் பெற்றெடுக்கப் போகும் குழந்தைகள். எவ்வளவு வேதனைகளையும் குழப்பங்களையும் நாம் உண்டாக்கி இருக்கிறோம். தொடர்வோமா நண்பர்களே?